எனக்கு ஆபத்தை வேண்டும். என்ன செய்ய போறேன்? கூட பூமியை தாங்கக்கூடிய சகித்து இணைக்கப்பட்டதும் மற்றொரு கிடையாது. பொறுமையில் தான் மிகுந்து நான் இருந்தும் இந்த பூமியை ஒத்த கீழே தாங்கி விழுத்திருக்கிறேன். இனிமேல் இந்த பூமியை கீழே விழுகிறேன் தாங்க முடியாது. ஏன் தெரியுமா? நானும் அசிந்து விட்ட பூமியை அசிந்து விட உலகம் தாங்காது, அழிந்து விடும். காரணம் ஏன் தெரியுமா? கண் இமை போல் இருக்கக்கூடிய கண் இமை எவ்வளவு மூடி திறக்கிறதோ அதே போல மூடிவிட்டியனால கூட இந்த பூமியை தாங்க முடியாது. அப்பேற்பட்ட பலப்படுத்து அதை தாங்கி கொண்டு இருக்கின்றேன். இனிமேல் என்னால முடியாது. என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் எந்த ஆபத்து வந்தாலும் தாங்கக்கூடிய நான் நினைக்கிறேன் இல்லையா? அப்படியா? இந்த ஆபத்தை காக்க விடாம எந்த விதத்தினாலும் என்ன தாங்க முடியாது தெரியுமா? மணிநகரபுரி பட்டணத்தில் ஆளக்கூடிய இரணியேஸ்வரனும் அண்ணன் தம்பிட்டு சொல்லக்கூடிய இரணியேஸ்வரன் சொல்லக்கூடிய அண்ணன் என்ன பண்றான்? இந்த பூமியை பாயாக சுருட்டி கொண்டு வந்திருக்கிறான். வருகின்ற நேரத்தில் என்ன பார்த்த உடனே பெண்ணே கண்ணே சொல்லி நான் துரத்து வருகிற என்னன்னா அணிய வேண்டாம் என்று சொல்லி இந்த உலகத்தில் உன்னை சேர முடியுமா? உன்னை சேருவதற்கு நான் விட்டு விடுவேனா? இந்த கடவுளாக ஆக்கள் அழித்தல் கொடுத்தல் நிறுத்தல் மூத்தல் காரணவசம் இருக்கக்கூடிய கடவுளாக நான் பிறந்து இந்த உலகத்திலே அறுக்கிறபடி தானும் மனிதர்கள் அழிப்பதற்காக நான் பிறந்திருக்கின்றேனே. அந்த பிறந்தவன் விட்டு விடுவேனா? அதனாலதான் உன்னை நினைத்துக் கொண்டு இருக்கின்றேன். தினத்துல எப்படியா அந்த சூரியனை அழிக்க வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும். அப்பதான் அந்த சூரியனை அழித்தாத்தான் நான் கண்டிப்பா இந்த பூமியை தாங்கி பிடிக்க முடியும். அந்த மக்கள் அதை பண்றது அர்த்தம் அந்த மாதிரி. தேவி, நான் எடுப்போதோ முதலில் என்ன தெரியுமா? மற்ற அவதாரம் எடுத்தேன், அடுத்தது கூர்ம அவதாரம் எடுத்தேன், அடுத்தது எடுக்க போகிறேன் அவதாரங்கள் 3வது அவதாரம் எடுக்க போகிறேன். அன்னவரை அழிப்பதுதானே, அவ்வளவுதானே. நான் பார்த்து வருகிறேன். இங்கே வருமானி அகிட்டம் இந்த பூமாதேவியை தேடி வர நேரத்திலே இந்த பெண்ணாகப்பட்டவள் மறந்து விட்டால் எங்கே இருந்தாலும் விட போனா இந்த பெண்ணிடத்தில் சேர வேண்டும். நாராயணா மூத்தாரு அந்த பெண்ணை தேடி வருகிறேன் என்றால் அங்க போய் புடுங்கறானே, இங்க வந்து புடுங்கறா. யாரா நீ? நான் யாரா? ஆதிநாராயணன்
நாராயணன் நாராயணன் நாராயணன். அதே நாராயணா ஏய், அந்த மல்லுக்கு வாவின்னு சொல்லி அழைக்கிறாய். அந்த மல்லுக்கு வாவின்னு சொல்லி அழைக்கிறாய். உன்னிடத்துல மல்லுக்கு வா 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 என்று அழைக்கிறாயே, ஆமா. என் நிலத்தில் போர் செய்வதற்கு உனக்கு பலம் இருக்கிறா? ஏய், ஏய், முகத்துல மீச இருக்கிறடா. ஏ பொட்ட பையா, ஏய், நாராயணா, மலை ஏ அடித்து நாரவாயா. ஏய், டேய், சூத்தம் முடுறா, சொரங்கு சூத்தம். ஏய், சரி வாங்க. மலை அடித்து செடி முளைத்து அதிலே சுண்டைக்காய் என்று சொல்லக்கூடிய ஒரு செடி வரும். அந்த செடியிலே மலையினுடைய ஈரம் இருக்கிற அந்த சுண்டைக்காய்க்கு பவரு. வெயில் அதிகமா அடிச்சுன்னு வச்சுக்க, சுண்டைக்காய் பூரா சுண்டி அங்கங்க போடா சுருட்டு. வெங்காய தோலுக்கு பிறந்தவனே, வெங்காயத்தோலுக்கா? வெங்காய தோலுக்கு பிறந்தவன். வெங்காயத்தோல்ல ஊறுகாய் அடிச்சு எல்லாரும் சாப்பிடுறது உனக்கு தெரியாது. ஏய், அஞ்சாக நெஞ்ச மறைச்சவன் யாரு நீ? இவன். யாரு இவனுக்கு அவதாரம் தெரியும்? தெரியும் தெரியும். இவன் அவதாரமோ ஆ, 108 அவதாரம். அவதாரம். இந்த அவதாரத்துல ஆ, இந்த நாராயணனை எனக்கு சொல்வதற்கு வந்திருக்கு. வை, வை. இவங்கிட்ட சண்டை போட்டா ஆ, என்னோட மீச என்ன, அதானே. என்னோட பராக்கிரம் என்ன, ஐயோ ஐயோ, என் உனக்கு கீர்த்தி என்ன? உனக்கு பவானி மீசா. இந்த பவானி மீசா நான் பவானிக்கு எப்படா போறேன்? இல்ல, பவானி மீசா. பவானி மீசை ஆ, வீரம் பராக்கிரம் கீர்த்தி இருக்கிறது. ஆமா. இவனுடன் சண்டை செய்தால் ஆ, என்னை பார்த்து சிரிக்குவாங்க. ஒரு காலை எடுத்து இப்படி வச்சாலே பூமி ஒரு அடி கீழே இறங்கும். ஆமா, அந்த அளவுக்கு பலம். நம்மளுக்கு ஆ, யானைக்கால். கால். ஆமா. உனக்கு மாதிரி யானைக்கால் நோய் இல்லை எனக்கு. யானை அப்படி. ஏய், நீ என்னைக்கு இருந்தாலும் கல்லாயி பக்கம் பணமரத்துப்பட்டிக்கு வருவதானே? காலவாளி வாட விட்டாரு. இன்று வர மாட்டேன். நாளை திங்கக்கிழமை, நாளைக்கு வரேன். திங்கக்கிழமை நாகமரத்து பாலத்துக்கு வருவேன். கண்டிப்பா வரேன். உன்னை அன்னைக்கு பேசு. என்ன வாங்கி வைக்க போறேன்? இது வாங்கி வைக்கிறேன். எது? கொடாய்மா இருக்கு. டேய், இந்த நாராயணனுக்காக பயந்து பயந்து இவங்கிட்ட சண்டை செய்தால் ஆ, போர் செய்ய முடியாது. முடியாது. இவனோட அவதாரமோ ஆ, 108 அவதாரங்கள். அவதாரம் ஏதோ ஒரு சூடு செஞ்சிருவான். செஞ்சிருவான். இவனுக்கு பயப்பில்ல, பிடிக்காத வேலையை செய்யணும். தைரியத்தோடு தான் செய்யணும். ம். ஆ? ஆமா. இவனுக்கு பயந்து செய்யல, செய்யல. நாம தைரியத்தோடு செய். என்ன செய்யணும்? ம். இவனுக்கு பிடிக்காத வேலை. வேலைய என்ன வேலை செய்யற? ஆ, நரக கோட்டை பூமாதேவியை தூக்கி தூக்கி நரக கோட்டை கட்டி கட்டி உள்ள கொண்டு போய் வை. வச்சுட்டு ஜலக்கா முழக்கா. கறி கவிசி இவனுக்கு பிடிக்காது. பிடிக்காது. இவன் வந்து அசைவம் இல்ல சைவம். செய்வோம். இவன் உள்ள வருவானா? சைவம் தான் சொல்றான். ஆ, தவுசுன்னா எங்க பப்புனுக்கு ஒரு தவுசான்னா கறி சாப்பிடறதுல இருக்கு. சொல்ல வரல. சரி, இப்போ கட்டின பாரா, நல்ல தோட்ட கட்டின பாரா. ஆயுதத்தை கையில தனியா ரெடியா வச்சுக்கணும். எல்லாம் முன்ன பின்ன ஆயிடுச்சானா? அப்படியே சொல்லி விட்டான். சூத்தம் மூடா, சொரங்கு சூத்தம். சிங்காரப்பேட்டை ஏரிக்கா அப்படியே செதுலா வெட்டி கறி போட்டுருவேன். 25 ரூபாய்க்கு 2 துண்டு வாரு, 4 துண்டு எலும்பு.
25 ரூபாய்க்கு அவள் தான் கொடுக்குறாங்க. இந்த ஃபியூச்சர்ல பண்ணிக்க. அந்த பண்ணிக்கு அவ்வளவு வேலையாடா? இறங்காம முடிச்சவன வேற அன்னைக்கு எல்லாம் 5 ரூபாய் கொடுத்தோம்ல, அரை பண்ணி கறி வீட்டுக்கு வரும். இன்னைக்கு கலந்துக்கு போறேன். நான் சொல்லிட்டேன், உப்பு மிளகா புளி எல்லாம் ரெடியா இருக்குது. வறுத்துருவோம். வறுத்து சாமி, எனக்கு தெரியும், உங்களுடைய சூழ்ச்சி தெரியும். நீங்கள் எதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த உலகிலே புல் பூண்டு மரம் செடி கொடி மறைத்தும் எல்லாம் நீங்களே எனக்கு தெரியும். உங்களை மீறினதான் எல்லா சக்தியும். அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு. ஆமா, இந்த பேர் யாரும் தெய்வத்தை நினைக்காதிருக்கவர்களுக்கு அதேதான். அதனால நம்மிடத்திலே இவன் வேலை காட்டுகிறான். அந்த வேலையை முறியடிக்க இந்த வேடம் எனக்கு நல்லா தெரியும். நான் நாருடன், ஆமா, நாருடன் இருந்தாலும் திருப்பாகடலிலே ஆமா பள்ளி கொண்டிருந்தவன் இருந்தாலும் இந்த தினம் எதற்காக இந்த வடிவம்? என்கிட்ட நம்ம பேசக்கூடாது. ஒரு அவதாரம். உனக்கு பாரு, நான் பாரு, பரமாத்மா வீட்டுக்கு போய் டீ கடைக்காரர்கிட்ட டிக்கெட் கூட வச்சு கொடுக்க சொல்றேன். அதன் மாதிரிலாம் சத்தம் போடாத, எனக்கு அலர்ஜி. உனக்கு அலர்ஜி? அந்த கோராபுரம் மாதாஜா பன்றி உருவம் எடுத்து வந்து விட்டார். என்ன கொல்ல முடியுமா, வெல்ல முடியுமா? முடிஞ்சால் மோதி பாடுறா. இந்த கோட்டையை உடைத்து விட்டு நீ கோட்டையை உடைச்சிட்ட, என்ன உடைக்க முடியுமா? எவனையா? நான் யாரு? வெள்ள பத்தி நான் வெள்ள வந்தவதானடா. வெள்ளப்பன்றி உருவிடத்து வந்திருக்கிறேன். எதுக்கு? ஐயா, ஆமா, மர்மகதி அடைந்தாரு. ஆமா, எதற்காக இந்த வேஷம் விட்டாங்க? எதுக்கு? இவர் சொர்க்கபதி அடைய வேண்டும். ஆமா, அதனாலே கடவுள் பல உருவம், கடவுள் பல உருவம் கொண்டவர். ஆமா, இந்த பல உருவத்தை காட்டினால் இவருக்கு 4ஆம் பதவி. ஆமா, பல உருவத்தையும் காட்டினால் 4ஆம் பதவி அவருக்கு 4ஆம் பதவி. அதனால இந்த பகவானானவர் ஆமா வராக அவதாரம் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அப்படி இவருக்கு அரசனை பார்க்க வேண்டும். சாமி, சும்மா எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி?
இவன் நமக்காக வைத்து நரகத்துல கோட்டை கட்டினான். எது விட்டதை உண்டானால் இவன் எங்கேயான வெளிப்பட்டு ஓடிடுவான். ஆமா அதனால இவனை பிடித்து மண்ணுக்காக ஆசைப்பட்டு வந்தவன் மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டான். அழிந்து விட்டான். ஆமா இறக்கே ஆ, அப்படியே மற்றவனை கொஞ்சம் விட்டோம். ஆ. பூமாதேவி ஓய் தாங்காமல் பிடிக்கு. பாத்தியா? இது நேரம் ஆ, உருவத்தை மாற்றினாலும் ஆமா பூமாதேவி எடுத்து பேசிக் கொண்டு போனோம். ஆமா தேவி இந்த திருத்தலம் பார்த்தா தேவி எப்படி தெரியுமா? இல்லை என்ன உணவு எடுத்தால் நம்மளை பண்றீங்க நீங்கள்? பன்றியாக விருடுத்து அந்த அரக்கனை மடித்து விட்டேன். அப்படியா? அந்த பன்றியாக இருக்கின்ற பொழுது உண்மையில் ஆசை வந்து விட்டது சாமி. அதாவது இந்த உருவத்தை விட பன்றியர்கள் அவதாரம் எடுத்து வந்தீங்களா? அந்த உருவத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப மனசை தாங்க முடியவில்லை. ஐயா சேர வென்றவனை சொல்லி இந்த ஆசையோடு இருந்தேன். நான் சேர வேண்டிய நேரத்தில் அவன் குழந்தை பிறந்து விட்டது. எனக்கு இந்த கண்ணன் அவதாரம் இந்த விஷ்ணு அவதாரம் இருக்கிறது. இதை விட அழகு வேறு எதுவும் முடியாது. அதை விட பன்றி உருவம் எனக்கு அழகாக இருந்தது. அழகாக இருந்தவன் எனக்கு காம அதிகமாகிவிட்டது. இருவரும் சேர்ந்தவனை ஃப்ரெண்டு பிறந்திருக்கிறது. அதுதான் சொல்லுவார்கள் இரவல் பெண்டா அதாவது தெய்வ பெண்டா இரவல தங்காது சொல்லுவாங்க. தெய்வ பெண்டா இரவல தங்காது அப்படின்னு சொல்ல பழமொழி இருக்குது அல்லவா? உனக்கும் ஆண்டவருக்கும் புள்ள போறது நேரம் குழந்தைக்கார ஐசிக்கு போயிட்டான். அப்படியா இருந்தாலும் நீங்க பாருங்க அழகாக குழந்தை பிறந்திருக்குதுங்க. ஓஹோ அடேங்க குழந்தைறா பாரு நீ கண்ணால பாடுறா. பார்க்கவே மாட்டேன். என்ன பேர் வைக்க பாருங்க தேவி? இந்த நரகக்கோட்டை இருக்கிறது. இந்த நரகக்கோட்டையை இந்த குழந்தை பிறந்ததுனால குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேரு? இந்த குழந்தைக்கு நரகாசுரன் என்று பேர் வைத்திருக்கிறோம். அம்பே ஓய் வாங்க. என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாங்க நரகக்கோட்டையில பிறந்த குழந்தைக்கு நரகாசுரன் பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதுக்கு எங்க குழந்தைக்கு நீ காதல நீ விசாரிக்க வேண்டாம். நீங்கள் பேர் வைக்கணும். ஆமா வைடா வையனி குழந்தை கையில் தூக்கி முடி. அவங்க அப்பனாட்டுமே பாசு கலர்ல இருக்குது. அதே கலர் தான். அதே கலர் தான் இருந்தாலும் என் மகனுக்கு காதலில வாய் வச்சு கரெக்டா சொல்லணும். நரகாசுரன் நரகாசுரன் சொல்லணும். சொல்லணும் சொல்லணும். நரகாசுரம் நரகாசுரம் நரகா என் மகன் காதலில தான் பேர் சொல்ல சொன்னேன். ஆமா இருந்தாலும் வாயங்கட வருது. பையன் இப்பதான் பிறந்துக்குது. சரி இந்த பால் குடுத்தினா சீம்பால் கட்டி பையன் ஆய்வு உட்காராது போயிடும். அதுக்கு அதனால சீம்பால் செவத்துல அடிக்கிறத விட நானும் ஒரு செவரு தான் அதுக்கு சப்பி சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டு
வைக்கதான் சொன்னாங்க. ஆமா அங்க மாறாண்டி அவங்க ரெண்டும் ஒரே தாவல் இருந்துச்சா? போட சீம்பா பால் வாங்கி சாப்பிட்டோன்னே நிறைய இடத்துல சாப்பிடுற மாதிரி இருக்குது. இப்ப இந்த குழந்தைக்கு இந்த நரகாசுரன் பேர் வந்தாச்சு. அடுத்தது இந்த பூமியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இந்த பூமியை எந்த குறை இருந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த அரக்கர்கள் வந்தாலும் இந்த பூமியை விடக்கூடாது. பூமியை தாங்கக்கூடிய சக்தியை விடக்கூடாது. பூமியை அசந்து விட்டா உலகம் அழிந்து விடும். அப்படியா? ஆகட்டும். அப்படியா? அதிபதி மன்னர்களே அருகில் வாருங்கள். என் தம்பி போனாரு. என் மனைவி நீலாவதிக்கு போனா கொண்டு வர எங்க எந்த இடத்துக்கு போனா? கமுக தேசம் தேனுகாபுரி வட்டணும். ஆமா என் தம்பியை காண மாட்டா. ஏன்னா நீ மட்டும் வந்துட்டா. நீ இந்த வருஷம் பூரா உக்காந்து பொறுப்பிருந்தா கூட உங்க தம்பி வரமாட்டான். சாமி மண்ணுக்கு போன தாவு ஒரு பொண்ணை உங்க தம்பி பார்த்து புட்டா. மண்ணுக்கு போன இடத்துல ஒரு பெண்ணை பார்த்துட்டான். மண்ணு போன மயிராசி எனக்கு பொண்ணு கிடைச்சிக்கிச்சுன்னா தோதா அப்படிதான் போனா. அவ ஐயோ அபயா 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 நாராயணா நாராயணான்னு சொல்லி யாரோ ஒரு பேரை கூப்பிட்டான். அந்த பேருல பண்டி அவதாரத்துல ஒரு உருவம் வந்துச்சு. ஏண்டா ஓய் சாக்கடை பண்ணி இந்த சமுத்திர கடலுக்கு பயப்படுமாவா? உங்க தம்பி நரகக்கோட்டை கட்டி நரகக்கோட்டைக்குள்ள பூமாதேவியை வச்சுக்கின்னு நாராயணா நீ ஆண்மலையா இருந்தா வாடா உள்ள அப்படின்னா என் தம்பி கேட்டான். அந்த நாரணன் என்றவன் பண்ணி அவதாரம் எடுத்து வந்த நரகக்கோட்டைக்குள்ள நுழைஞ்சு உங்க தம்பிய நாரின்னு கிழிச்சு தலை வேறு கால் வேறு முட்டை வேறு அதாவது தனித்தனியா போட்டா சாமியே. கைத யாரு நீ? என் தம்பியை யானைக்கால் படைத்த என் தம்பியை கொள்வதற்கும் வெல்வதற்கும் நிரஞ்சனமான பொற்கடலிலே உலகத்தில யாருமே கிடையாது. அப்ப நீ நம்ப மாட்டேன். நான் யார் சொன்னாலும் மட்டும் என் தம்பி வந்துருவான்டா. அந்த பெண்ணியை தூக்கிட்டு வந்துருவான். இந்த பொன்மண்ணையும் கூட வந்துருவான். சாமியா மகாராஜா எல்லாரும் செத்தா கூட போயிருந்தேன். நீ போறியா? ஆமா போன இடத்துல ஒரு பண்ணி ஒண்ணு வந்துச்சு. பண்ணி உங்க தம்பியும் ரெண்டு பேரும் கட்டு முறுக்கு ஆடி என் தம்பி ஏறிட்டு வராத பண்ணி ஒரு தடவை பண்ணி கீழே ஒரு தடவை உங்க தம்பி மேல. என் தம்பி விடுவானா? தம்பி கீழே பண்ணி மேல அப்படி இப்படி சண்டை போட்டு உங்க தம்பி முகத்தை புடிச்சு கடிச்சு கொதறி இது யாரு மீசன்னு பாருங்க. என் தம்பி மீசடா. உங்க தம்பி செத்து போயிட்டா. கொல்லாலாற்றுதோ
சாமி சும்மா இப்படி ஒரு வீரனா இருந்து அழுந்து புலம்புறவெல்லாம் வச்சுக்கூடாது. ஏன்னா மண்ணை கொண்டு வர சொன்னது நம்ம பொண்டாட்டி என் மனைவி. அந்த பெண்ணுக்காக மண்ணுக்கு போனவன் உங்க தம்பி. நான் போகிறேன் என்று சொன்னேன். உங்களை போகக்கூடாதுன்னு சொல்லி உங்க தம்பி அனுப்பிச்சது யாரு? அதுதான்டா சொன்னாங்க. ஆமா, ஒரு சிறு என்கிற பெண்களுக்கு நீலியான வேர்களுக்கு நிமையில கண். ஆமா, ஓலமிட்டு அவன் கண்ணீர் விட்டால் உடம்பெல்லாம் கண்ணீர். இந்த கோலமும் இந்த ஜாலமும் இந்த குறுக்கு மிளக்கமும் இந்த திருட்டு நீரியால் வந்தது. அதுதான்டா நீலியான வேர்களுக்கு. எல்லாம் பேசவே கூடாது. உம்ராவுடைய முண்டாட்டி நீலாவதி வாடிக்க வெளியே. கொண்டு வந்து விட்டீர்களா? பொன்மன் எங்கே? உள்ளம் பேக்கிற சூத்துக்கு போனஸ். நான் வரமாட்டாங்க. பொன்மன் கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்டால் என்ன அடித்து துன்பம் பண்ணி செய்கிறீர்களே சாமி. அதுதாண்டி பெண்களுக்கு பிடரியில புத்தி. என்ன காரணம்? பிடரி என்றால் என்ன? சாமி, என்ன காரணம் சொல்லிவிட்டு அளித்தால்? நீ என்ன பொருள் கேட்டாய்? பொன்மன் கேட்டேன். என்ன பொருள் கேட்டாய்? பொன்மன் கேட்டாய். ஆமா. எதற்காக கேட்டாய்? நான் கர்ப்பமாக இருப்பதனால் அந்த மண்ணை சாப்பிட வேண்டும் என்று ஆசை இருந்தது, அதனால் கேட்டேன். பொன்மன் கேட்டல்ல? ஆமா. புறப்பட்டு நான் வருகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்ல? ஆமா. இது அறிந்தாயா? சாமி, நீங்கள் என் அருகாமல் இருக்க வேண்டும், எனக்கு பொன்மண் வேண்டும் என்று கேட்டேன். நீங்களும் என் பக்கத்தில் இருக்க வேண்டும், எனக்கு பொன்மண்ணும் வேண்டும் என்று கேட்டேன். உன்னால பாவி, பாதகி, உஜகி, நயகி, அதுதான் இந்த பெண் பற்றிய பேதகம் என்று சொல்வார். என் தம்பியை இன்னைக்கு பறி கொடுத்தேன். உலகத்தை எல்லாம் ஓர்க்குடையாய் ஆண்டு வந்தேன். என் மனைவி பெண்ணோரை என் தம்பியை பறி கொடுத்தேன். மோசமா போயிட்டேன். இந்த பெண்ணோர சிரிக்கை உன்னால என் தம்பி மாண்டான். இன்று மரண கதி அடைந்தான். சரி, நான் புறப்பட்டு பொன்மன் கொண்டு வருகின்ற போது நான் புறப்பட்டு வருகிறேன் நீலாவதி என்று சொல்ல அறிவிக்கும் போது சுவாமி என் பக்கத்திலே இருக்கணும், இருக்க வேண்டும். என் பக்கத்திலே இருக்கணும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். பொன்மண்ணும் வேண்டும் என்று கேட்டேன். அதனால என் தம்பியை விடுத்த சொன்னாய். நீ தானே சொன்ன? உண்மைதான். உன்னை அடிச்சதே வேஸ்ட். சரி, உனக்கு எத்தனை மாதம்? இப்போ 9 மாத கர்ப்பிணி சுவாமி. யான் இன்று இறக்கப்பட்ட கூர்மை அவதாரம். சரி, கூர்மை அவதாரம் வெள்ளப்பன்றி கோர உருவத்துடன் என் தம்பியை கொன்றவன் அந்த நாராயணன். சரி, அந்த நாராயணனா நானா என்று பார்க்கிறேன். இந்த நாராயணனா சரி யானா என்று பார்க்கிறேன். யான் வருகின்ற வரையிலும், நீ வருகிற வரையில் கசையற்ற பெருமனிடத்திலே அருந்தவம் மகாத்தவம் கடமையான தவம் செய்து பெருமனிடத்திலே சரி மரம் செய்கின்ற வரையிலும் உன் குழந்தை பிறக்க கூடாது. நான் யார் கடவுள்? ஈசனானி. ஆமா. இந்த பெருமனானி நீங்களே. படி இழக்கும் கர்த்தனானி. ஆமா. இந்த வரம் கொடுக்கும் ஈசனானி. சரி, எல்லாமே நீங்கதான். நான் வருகின்ற வரையில பிறக்க கூடாது. சிறை தண்டனை. நம்ம இதெல்லாம் நம்ப முடியாது. எப்படி எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. நீங்க வர்ற வரைக்கும் தவம் புரிஞ்சிட்டு வரம் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் குழந்தை போற கூடாது. கல்ல வச்சு அடிச்சுட்டு போங்க.
எப்படிடா வச்சு அடிக்கிறது வாய்க்கா ஏண்டா குழந்தை எதுல வருமோ அதுல வச்சு அடிக்கும். ஏண்டா புத்தி கட்ட மூடனே ஓய், விளக்கண்ணைக்கு பிறக்காத விளக்கண்ணையில் உதித்தவர் ஒரு குழந்தை சரி விளக்கண்ணைக்கு தெரியாத விளக்கம் இல்லாத விளக்கத்தை வந்து கல்ல என்ன பேசாத கம்பெனி தார் ஊத்தி வச்சிடலாமா? ஏண்டா அது மாதிரி பெருகல்ல நானே நானே கருணை உல்லாசம் நானே நானே இந்த கைலாச வாசல் நானே நானே பரமரு நானே தண்டனை கொடுத்தேன் புருஷன் சொன்ன மாதிரி அவரு போய் தவம் புரிஞ்சிட்டு வர வரைக்கும் இந்த குழந்தையா ஜனனமாக கூடாது ஓடிப்போ ஆமா தோசை விட்டு நிறைவாத பாத்துக்கோ. தோசை விட்டு நேரவர்த்தில்ல இதை விட்டு நேரவர்த்தில்ல ஜேசி விட்டு நேரவர்த்தில்ல என் கசையற்ற பெருமனிடத்திலே அருந்தவம் மகாத்தவம் கடமையான தவம் செய்ய போறீங்க. போறேன் ஓ போங்க போங்க. ஓம் விர்மஹாய நமகே ஓம் விர்மஹாய நமகே முதல் பிறவி யோகம் தன்னில் பெருமருடைய வேதத்தை களவாடி சென்ற சோமகனை களவாடி சென்ற பெருமனையோ இந்த நாராயணனிடத்தில முறையிட்டார் நாரில முழுவது உனையே ஆத்தார் என்று சொன்னான் இந்த நாராயணன் எவன் ஓர் எங்கு முழங்குமே இந்த நாராயணன் என்ற வேதம் பரிபூரணமாக சிருஷ்டிக்கும் விஷ்ணுவே நீயும் நின்றாய் ஐயரே திருமால் ஒன்றியல் சிருஷ்டிக்கும் பெருமானாக யுதித்தாய் ஐயனே பிரம்மா தேவனே திருமால் திருமால் நான் செய்யும் தவத்துக்கு நன்றாக வரம் பளிப்பான் ஐயனே பெருமா தேவனே ஐயனே பெருமாதேவா நீ ஏறக்கூடிய வாகனம் என்ன அண்ணாவாக அண்ணா ஐயனே நீ வாதா நான் செய்யும் தவத்துக்கு நன்றாக அருள் புரிவா ஐயனே தேவனே அண்ணாவாகனா நீ வாபா உன்னை வேண்டி மகத்துடன் போட்டு செய்வேன்
தொப்புள் கொடுக்க நீங்கள் வேண்டும். யாரு? மணிநகராபுரியாகக்கூடிய மணிமந்திராபுரியாகக்கூடிய மன்னர் இரணீசன். கிரணீசன். ஆ. உனக்கு என்ன வர வேண்டும்? ஐயனே, அப்பா. எனக்கு வரங்கள் ஆ, யாவர்களாலே மூவர்களாலே ஆமா. அஷ்டதிகபாலர்களாலே பாலரால் யாவரால் அழியாத ஒரு வரம் வர்றம் இதோ தருகிறேன். இதை தந்து விட்டார். ஆமா ஐயனே பெருமதேவனே, ஆமா யானை முதல் எருமைக்கடை எண்ணிய பிராணிகளும் ஆமா. சச்சக்கமையன் கத்த பெருமான் திருமாலி ஒன்றியில் வந்தவர். ஆமா. இந்த தொப்பாளி கொடியால் வந்தவர். வந்தவர். அப்படி இருக்கே ஆ, இந்த வரத்தை கொடுத்து விட்டார். ஆமா ஆமா. ஐயனே, ஆ, மிருகஜாதி என்பது ஆமா. கருணி முனி சிங்கம் சிங்கம். சிரத்த சென்னாய் ஆமா. மத யானைகள் ஆ, எத்தனையோ பிறவிகளாலும் எனக்கு இறக்க முடியாத வரத்தை தாருங்கள். உன்னை கேட்டபடிக்கே உனக்கு வரம் தருகிறேன். பிடி. இன்னும் காட்சி தந்து விட்டார். ஆமா சர்வத்தாலயம் ஆமா. எல்லாமே கட்ட ஆ, இறையிலும் சாகல்ல, உனக்கு இரவிலும் சாவு கிடையாது, பகலிலும் சாகல்ல, பகலிலும் சாவு கிடையாது. மத்தியான வேளையிலும் சாகல்ல. ஆமா. அணு ஆயுதம் ஈட்டி ரொம்ப இருக்கக்கூடிய அணு ஆயுதம் வஜ்ராயுதம் என்று சொல்லக்கூடிய ஆமா. ஆயுதத்துக்களால் எனக்கு சாபர்கள் கூடாது. ஓ, இரவிலும் சாவு வரக்கூடாது, பகலிலும் பகலிலும் சாவு வரக்கூடாது, மத்திய வேளையிலும் மதியான நேரத்திலும் சாவு வரக்கூடாது. ஆ, இந்த அம்பு ஈட்டி ஆயுதங்கள் எதனாலும் சாவு வரக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஆ, ஓர் உருவத்துடன் ஆ, ஆமா வந்து என்ன கொல்றதுக்கு யாருமே அழிக்க முடியாத வரத்தை கொடுங்கள். உனக்கு நீ கேட்டபடியே வரம் தருகிறேன். அப்படியா? ஆமா. நீ என்ன, உனக்கு என்ன தொழில்? எனக்கு படைக்கின்ற தொழில். படைக்கும் தொழில். ஆமா. படைக்கப்பட்டது யானை முதல் எருமக்கடை எண்ணியாயிரம் சாட்சிகளும். ஆமா. நீ படைக்கக்கூடிய தொழில். தொழில். பெருமா, ஆ, உனக்கு எத்தனை வேதங்கள்? எனக்கு 4 வேதங்கள். 4 வேதங்கள். ஆமா. உனக்கு எத்தனை தலை? எனக்கு 4 தலை. டாய் பெருமா, ஓய், டாய் பெருமா, பெருமா, எனக்கு வர கொடுத்துட்டல்ல. ஆமா ஆமா. உனக்கு எத்தனை தலை இருக்குது? 4. தலை கீழே ஆ,